ஹலோ நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் அடுத்த வீடியோ பார்ட் 2. அதாவது நம்ம சார்ஜிங் செக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ரேசிங் தான் பார்த்துருக்கோம். பலவே என்னடா சர்க்யூட் ரேஸோட நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு பார்த்துருக்கேன். பட் நம்ம வீடியோவே சொல்லியிருந்த மாதிரி அது 6A அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு எப்படி வோல்டேஜ் லெவலை செக் பண்ணணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் டு ஸ்டிப் டு மெயின். ஸோ இதுல இருக்கக்கூடிய சர்க்யூட் ரேசிங்ல நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு அதோட வோல்டேஜ் செக்கிங். ஒரு சார்ஜர் கனெக்டர்ல இருந்து எப்படி சார்ஜர் ஐசிக்கு அவுட்புட்டா, அதாவது பேட்டரி கனெக்டருக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம அவுட்புட்டா 3.7 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு இதை பத்தின தெளிவான சர்க்யூட் விளக்கம் ஆல்ரெடி நேற்றே வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோல பாருங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்க. இதுல பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அந்த சர்க்யூட் ரேசிங்கோட வீடியோட லிங்க் நான் வச்சிருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம வீடியோஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் டாபிக் போறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் செக் பண்ணணும். நிறைய பேருக்கு நினைக்கிறது சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்து சப்போர்ட் சேஞ்ச் பண்றது. சார் சப்போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணி எனக்கு என்ன ஆகல அப்படின்னா மொபைல் போன் சார்ஜ் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்ட். அப்ப நம்மளுக்கு சப்போர்ட்ல கம்ப்ளைண்ட் இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ சப்போர்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு எப்படி சார் நான் செக் பண்றது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல நம்மளோட சார்ஜர் கனெக்டரை இன்சர்ட் பண்றேன். சப்போர்ட்ல சார்ஜர் கனெக்டரை இன்சர்ட் பண்றேன். இப்ப எனக்கு சப்போர்ட்ல சார்ஜ் இன்சர்ட் பண்ற நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா நான் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமா நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா மைக்ரோஸ்கோப் வியூல காட்டுறேன். ஸோ இது ரெட்மி 6A சப்போர்ட். இது இந்த சப்போர்ட்ல நான் இப்ப என்ன செக் பண்ணணும் அப்படின்னா என்னோட 5 வோல்ட் வருதா. இப்ப அந்த கனெக்டர் நான் வந்து சப்போர்ட், அதாவது நம்ம சார்ஜர் இன்சர்ட் பண்ணிருக்கேன். பட் சப்போர்ட்டுக்கு பின்னாடி எனக்கு அந்த ஷீல்டு, பிளாஸ்டிக் ஷீல்டு கொடுத்துருக்கனால, அதாவது ஒருவேளை வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் டஸ்ட் ஆகி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பிளாக் கலர்ல ஷீல்டு, அதாவது பிளாக் பேஸ்ட் நம்ம ஐசி சுத்தி வைக்கிறாங்களா அது மாதிரி இதுல வச்சிருக்கேன். ஸோ அப்ப இந்த சார்ஜர் கனெக்டர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி சார் செக் பண்றது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட்ல ஒரு B2B கனெக்டர், அந்த B2B கனெக்டர் அந்த B2B கனெக்டர் மூலமா தான் நம்மளோட மெயின் போர்டுக்கு என்ன ஆகுது, அந்த 5 வோல்ட் டிரான்ஸ்ஃபர். அப்ப அந்த 5 வோல்ட் வருதா அப்படின்றத செக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சார்ஜர் கனெக்டர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்றேன், மல்டிமீட்டர்ல 3 வோல்ட் செட் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்கிரீன்ல அதோட ரீடிங் எல்லாமே தெரியும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், சப்போர்ட் ஒரு 2 டச் பண்றேன். ஸோ சப்போர்ட்ல நான் 2 டச் பண்றேன். நம்மளுக்கு இந்த பின்னு தான், அதாவது இதுல இருந்து தான் நம்மளுக்கு இன்புட் 5.2 வோல்ட். அப்ப நம்மளுக்கு ஒருவேளை இங்க 5.2 வோல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த சார்ஜர் கனெக்டர் இருக்கலாம், இல்ல அது அடுத்து இருக்கக்கூடிய அந்த டயோடு ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட் இப்போ ஃபெயிலியர் ஆகுது, சார்ஜர் ஃபெயிலியர் அப்படின்னா டேரக்டா சப்போர்ட் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா டைம் மிச்சம் பண்றதுக்காக. பழைய சாம்சங் இந்த இதில் வரக்கூடியது வேணா என்ன பண்றாங்கன்னா இன்னும் சார்ஜர் கனெக்டர் ரீப்ளேசிங், அதாவது நம்மளோட சார்ஜர் கனெக்டர் ரீப்ளேஸ் பண்றாங்க. நான் இப்போ அந்த சப்போர்ட் நல்லா இருக்கா, டோட்டலா சப்போர்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், மல்டிமீட்டர்ல வோல்டேஜ் செக் பண்ணுறேன். எனக்கு இந்த இன்புட் 5.2 வோல்ட் வருதுங்களா. அப்ப 5 வோல்ட் நம்மளுக்கு வந்து இன்புட் வோல்ட் வரும். அப்ப இதுல இருந்து நம்ம மெயின் போர்டுக்கு போகக்கூடிய அடுத்து இப்ப எனக்கு இருந்தாலும் எனக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம சப்போர்ட் வரைக்கும் இப்ப கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டா இருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது சப்போர்ட்ல இருந்து நமக்கு 5 வோல்ட் போகுது, ஆனா இன்னும் பேட்டரி சார்ஜ் ஆகல. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட அந்த ஸ்ட்ரிப் கனெக்டர். அப்ப எனக்கு இந்த ஸ்ட்ரிப் கனெக்டர்லயும் பாத்தீங்கன்னா 5.2 வோல்ட் வருது. அப்ப நம்மளுக்கு சப்போர்ட்லயும் கம்ப்ளைண்ட் கிடையாது, நம்மளோட அந்த மெயின் போர்டையும் சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்ல கம்ப்ளைண்ட் கிடையாது. தென் அடுத்தது அப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா மதர் போர்டுல இருக்கக்கூடிய இந்த B2B கனெக்டருக்கு அந்த 5.2 வோல்ட் இன்புட் தான் செக். ஸோ அதை செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், சப்போர்ட்ல வரக்கூடிய அந்த கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணாதான் நான் செக் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணிட்டா, ஏன்னா அதுக்கு அடியில தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பாயிண்ட் அதுல தான் இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட் பாயிண்ட் அதுல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, கனெக்டர் செக் பண்ணணும். அப்ப டெஸ்ட் பாயிண்ட் அடுத்து இருக்கக்கூடிய அந்த லே அவுட்ல நம்மளுக்கு C40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, சரி அந்த கெப்பாசிட்டில நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் உங்க ஸ்கிரீன்ல. நேற்று சர்க்யூட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். ஸோ முன்னாடி சார் இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி வியூ பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட கனெக்டர், அதாவது நம்மளோட J9190 சொல்லக்கூடிய கனெக்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு C40 அல்லது C00 அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி தான். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணலாம். C40 அது நம்ம கனெக்டருக்கு மேலே இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வேற எங்கேயாச்சும் இன்னொரு கெப்பாசிட்டிக்கு அதுலயும் செக் பண்ணலாம். C00 நம்ம போர்டுக்கு பின்னாடி நம்ம நேற்று பார்த்தோம்ல
3 இண்டக்டர் இருக்கும், 3 இண்டக்டர் அது மேல ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுலதான் அந்த 5 வோல்ட் நம்மளுக்கு இன்புட் ஆகும். இப்போ அதை நான் வந்து மைக்ரோஸ்கோப் வியூல காட்டுறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம பார்த்த இந்த பவர் ஐசி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பவர் இண்டக்டர்ஸ். இந்த பவர் இண்டக்டர் பக்கத்துல இந்த கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கு பக்கத்துல C110 சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி. அப்ப இதுல வந்து நமக்கு எவ்வளவு வோல்ட் வருது? 5.2. அதாவது நம்ம கொடுத்த இன்புட் வோல்ட் இங்க வந்துருச்சு. அதாவது நம்மளோட சார்ஜர் கனெக்டர்ல இருந்து மெயின் போர்டு கனெக்டர் வந்து மெயின் போர்டு டு அடுத்து நம்ம ஓவிபி ஐசிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 5.2 வோல்ட் வந்துச்சு. அடுத்து நம்ம ஓவிபி ஐசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்புட்டை செக் பண்ணலாம். நேற்று பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், ஓவிபி ஐசிக்கு முன்னாடி இன்புட். ஸோ ஓவிபி ஐசி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்மளோட சர்க்யூட் டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று ஓவிபி ஐசி இதா இருக்குங்களா. அப்ப நம்ம ஓவிபி ஐசில ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னாடி செக் பண்ணது நம்மளோட மெயின் போர்டு கனெக்டர்ல இருந்து அடுத்து இன்புட்டா வரக்கூடிய செக்ஷன். இன்புட்டா எங்க வரணும்? எனக்கு அந்த வி பஸ் யூஎஸ்பி இன் 5 வோல்ட். அப்ப அந்த ஓவிபி ஐசிக்கு இன்புட் ஆகக்கூடியது அந்த C110 கெப்பாசிட்டி செக் பண்ணலாம். அடுத்ததா C1310 அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இன்புட் செக் பண்ண போறோம். அவுட்புட் வோல்டையும் C1311 செக் பண்ணலாம். ஓகேவா? நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. C1310 C13111 இன்புட் அவுட்புட் ஓவிபியோட இன்புட்டையும் ஓவிபியோட அவுட்புட்டையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு லேஅவுட் தேவை. இப்போ லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C1310 ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஓவிபிக்கு இன்புட். இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணோம்ல, இந்த கெப்பாசிட்டருக்கு மேலே இருக்கு C1310. இதுதான் நம்மளோட ஓவிபி ஐசி கொடுக்கக்கூடிய இன்புட். ஓவிபி ஐசி நேற்றே பேசியிருப்போம், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், அது கூட இன்புட் வோல்ட். அவுட்புட் எங்க இருக்குன்னா C1311. அது இங்க இருக்கு, இந்த இருக்கு பாத்தீங்களா. இதுல நம்ம அந்த அவுட்புட் வோல்ட் செக் பண்ணலாம். சோ நம்ம செக் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஓவிபி ஐசி பக்கத்துல இருக்கு சொன்னோமா. அப்ப நம்ம செக் பண்ண ஆல்ரெடி 5 வோல்ட் வருதான்னு செக் பண்ண கெப்பாசிட்டி இதுதான். இது நம்மளோட பிடிபி வந்துச்சுல, அந்த இன்புட் செக் பண்ணோம். இப்ப ஓவிபி ஐசி, இந்த ஓவிபி ஐசிக்கு இன்புட் அதை இந்த கெப்பாசிட்டி செக். சோ உங்க ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த ஓவிபி ஐசிக்கு இன்புட்டா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 5.1 வோல்ட். நம்ம கொடுத்த இன்புட் இங்கே வருது. சோ அடுத்ததா ஓவிபியோட அவுட்புட். அதை இதுல செக் பண்ணலாம். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா C1311 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட இந்த லாஸ்ட் இண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா. இந்த இண்டக்டருக்கு இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டி நம்மளோட அந்த ஓவிபியோட அவுட்புட் செக். அப்ப நான் இன்புட் என்ன பண்ணிட்டேன், இது மூலமா செக் பண்றேன். ஓவிபி வரக்கூடிய இன்புட் 5.1, அதாவது நம்ம 5 வோல்ட். அவுட்புட் வரக்கூடியது இந்த கெப்பாசிட்டி செக் பண்றேன், எனக்கு 5. அப்போ ஓவிபிக்கு வந்தது. அப்போ ஓவிபி ஐசி நல்லா இருக்கு அப்படின்றது நமக்கு அர்த்தம். இப்போ 5 வோல்ட் நம்மளுக்கு வந்துச்சு. அடுத்ததா சார்ஜிங் செக்ஷனோட இன்புட். நம்மளுக்கு ஓவிபி டு அடுத்து எங்க போகுது? சார்ஜிங் செக்ஷனோட இன்புட். அதை எதுல பார்க்கலாம்? நம்மளோட சர்க்யூட் டயக்ராமே மறுபடியும் போனேன். சர்க்யூட் டயக்ராம் வந்தாச்சு. இப்போ நான் அந்த வி பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைனை தான் நான் என்ன பண்ண போறேன், கிளிக் பண்ணேன். ஏன்னா அடுத்தது நம்ம வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வி பஸ். ஸோ அதை நம்ம செர்ச் பண்ணிடலாம். வி பஸ் எனக்கு அடுத்தது எங்க வருது? நம்மளோட அந்த பவர் ஐசி செக்ஷனுக்கு நேற்று சொன்னோம்ல. அப்ப இந்த 5 வோல்ட் எதுல செக் பண்ணலாம்? C2601 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டில சார்ஜிங்கோட இன்புட் வருதா அப்படின்றத நம்ம செக். அதாவது C2601 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டிக்கு இந்த விபஸ் லைன் மூலமா 5 வோல்ட் இன்புட் எதுக்கு வரணும்? நம்மளோட சார்ஜிங் செக்ஷனுக்கு. அதோட அவுட்புட்டை நம்மளோட விபேட்டா நம்மளோட எதுல செக் பண்ணலாம்? நம்மளோட C2603 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டில செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? C2601 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டில இன்புட் வோல்ட், அதாவது சார்ஜிங் இன்புட் வோல்ட். என்னோட லே அவுட் எடுத்துக்கிட்டோம். C2601 எங்க இருக்கு? நம்மளோட அந்த சார்ஜிங் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் ஐசி அதுக்கு பக்கத்திலேயே. ஏன்னா நம்ம போர்டுல 2 பவர் ஐசி இருக்கு. ஸோ இதுல ஒண்ணு வந்து சார்ஜிங் செக்ஷன் ஓடுது. அப்ப அந்த பவர் ஐசி கீழே ஒரு 2 கெப்பாசிட்டி இங்க இருக்கு. ஸோ அங்க பாக்கலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டுங்க. ஸோ வீடியோ தான் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் தாராளமா. ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, நான் காட்டின இந்த ஐசி இதான் நம்ம தேடக்கூடிய அந்த பவர் ஐசி. இதுலதான் நம்மளோட சார்ஜிங் செக்ஷன் இருக்கு. அப்ப நம்மளோட அந்த 5 வோல்ட் இன்புட் வோல்ட்டை எதுல செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த கெப்பாசிட்டர். சோ நம்மளுக்கு இன்புட் வோல்ட் எவ்வளவு வந்துருச்சு? 5 வோல்ட் இங்க வந்துருச்சு. சரியா? அதாவது நம்ம சார்ஜிங் நம்மளோட சார்ஜிங் கனெக்டர்ல ஆரம்பிச்சு சப்போர்டோட கனெக்டர்ல இருந்து
அதோட ஸ்டிப் கனெக்டர் B2B கனெக்டர், B2B கனெக்டர்ல இருந்து OVPIC அவுட்புட்ல இருந்து நம்ம சார்ஜிங் அவுட் ஐசியை நம்ம சார்ஜிங் அவுட் 5 வோல்ட். இப்ப இதுல இருந்து எப்படி அந்த 4.2 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது? நம்மளோட சார்ஜிங் ஐசியோட வேலை தானே. இது வந்து டிசி டு டிசி ஐசின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விபேட் வோல்ட்டா மாறக்கூடியது எந்த கெப்பாசிட்டில செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இந்த விபேட் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த கெப்பாசிட்டர் C2603 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டில நான் அந்த 4.2 வோல்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட பேட்டரி கனெக்ட் அந்த வோல்ட் இருக்கும், பேட்டரி சார்ஜ் ஆகும். சரியா? இப்ப அந்த C2603 கெப்பாசிட்டியை நம்ம செக் பண்ணலாம். ஸோ லேஅவுட் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேட வேண்டிய நம்பர் என்ன? C2603. C2603 எங்க இருக்கு? அதே பவர் ஐசி பக்கத்திலேயே கீழே 2 கெப்பாசிட்டர் இருக்கு. அப்ப இதுல எனக்கு எவ்வளவு வோல்ட் வரணும்? 4.2 வோல்ட் வரணும். ஸோ அதாவது எனக்கு இந்த கெப்பாசிட்டில தான் அந்த 4.2 வோல்ட் வரணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4.3 வருது. பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கதான் செய்யும், டாலரன்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ இதுல எனக்கு 4. அதாவது சார்ஜிங் ஐசிக்கு இன்புட்டா நான் 5 வோல்ட் கொடுப்போம். அந்த அவுட்புட்டா நம்ம விபேட் செக்ஷனுக்கு 4.2 வோல்ட் எனக்கு இதுல ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது அப்படியே நம்ம இப்ப பேட்டரி கனெக்டர்ல செக் பண்ணோம்னா எனக்கு அதே வோல்ட் வருது அப்படின்னா எனக்கு விபேட் லைன்ல, அதாவது பேட்டரி சார்ஜ் ஆகக்கூடிய லைன்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. நான் இப்ப பேட்டரி கனெக்டர் செக்ஷன்ல இருக்கேன், எனக்கு வோல்ட் பாத்தீங்கன்னா அதே வோல்ட்டிங். அப்ப எனக்கு சார்ஜிங் ஐசி டு பேட்டரி கனெக்ட் செக்ஷன், அதாவது விபேட் லைன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் பேட்டரியை மாட்டினா அதெல்லாம் என்ன சார்ஜ். ஸோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அதாவது சரி பண்ண நம்ம ஒரு சார்ஜிங் செக்ஷன்ல வோல்டேஜ் செக்கிங், அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்ஷனை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பார்த்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜிங்ல வோல்டேஜ், அதாவது நம்மளோட சர்க்யூட் ரேசிங் பத்தி பார்ப்போம். இன்னைக்கு அதோட வோல்டேஜ் செக்ஷன், அதாவது சார்ஜிங் கனெக்டர் டு சார்ஜிங் ஐசி டு பேட்டரி கனெக்டர் அப்படின்றத நம்ம தெளிவா செக் பண்ணி வந்திருக்கோம். ஒரு போன் சார்ஜ் ஆகல அப்படின்னா நம்ம சர்க்யூட் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சார்ஜர் கனெக்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? OVPIC சார்ஜிங் ஐசி அவுட்புட் ஆகுது விபேட் லைன், விபேட் வந்து பேட்டரி கனெக்டர் செக் பண்ணலாம். சார் சிம்பிளா நான் செக் பண்ணும் சார், பேட்டரி கனெக்டர்ல வோல்ட் வருதா வரலையா செக் பண்ணாலே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் சால்வ். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சரியா நிறைய மொபைல்ஸ்ல பாத்தீங்க, லேட்டஸ்ட் மொபைல்ல சார்ஜர்ல டிடெக்ட் பின் ஒன்று இருக்கிறதுனால நீங்க பேட்டரி கனெக்டர் மாட்டினா மட்டும்தான் உங்களுக்கு சரி, பேட்டரியை கனெக்டர்ல மாட்டினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா சார்ஜ் ஆகக்கூடிய அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ சாரி அது என்ன சார் டிடெக்ட் பின், இதை பத்தி பேசுறேன். அடுத்த வீடியோ அதுதான் பேட்டரி கனெக்டரோட பின் டீடைல்ஸ், அதாவது சி டைப் சார்ஜரோட பின் டீடைல்ஸ், மைக்ரோ யூஎஸ்பியோட அதாவது நம்மளோட V8 பின்னோட பின் டீடைல்ஸ், இதை பத்தி அடுத்த வீடியோ சொல்லிருக்கோம். ஸோ அடுத்து கம்ப்ளைண்டா சார்ஜிங் கம்ப்ளைண்டா நம்மளோட ஒரு போன் இருக்கு, கண்டிப்பா அதை ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்க்யூட் நாலேஜ்ல கத்துக்கணும், நான் ஒரு சிப் லெவல்ல உட்காந்து வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பிளஸ் இந்த வோல்டேஜ் செக்கிங் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா 100% கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க நோட்டிபிகேஷன் உங்க வீடியோஸ் நிறைய போஸ்ட் ஆகும். ஸோ சேனல் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரிவிக்கலாம். அதுல உங்களுக்கு டவுட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்து ஏதாச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அந்த டாபிக் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அன்டில் தென், ஸோ இந்த செஷன் அதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பாய் 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 பாய்.